ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. மத்தேயு 21:23. இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். நாம் வேலை செய்யும் அதிகாரிகளிடம் கூட கேள்வி கேட்க பயப்படும் நாம், நம்மை படைத்த கடவுளிடம் மிக எளிதாக கேள்விகளை கேட்டு விடுகிறோம், கோபத்தை கொட்டி விடுகிறோம். கடவுளிடம் கோபப்படுவது தவறில்லை, அது ஒருவித உரிமை. ஆனால் சந்தேகப்படுவது தவறு மட்டுமல்ல, பாவம். நம்மை அறிவாளிகளாக காட்டிக்கொள்ள பிறரை முட்டாளாக்குவதும், பிறரை சிக்கலில் மாட்டிவிட்டு அதனால் அவர் படும் துன்பத்தில் மகிழ்வதும் மனிதருக்குரிய பண்பு அல்ல. கடவுளை விட யாரும் அறிவாளி அல்ல. அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. மனம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நமக்கென இருக்கும் கடவுளிடம் உரிமை மீறுவதில் தவறு இல்லை. அவரது வல்லமையில், அதிகாரத்தில் சந்தேகப்படுவது விசுவாசத்திற்கு எதிரான செயல். ஜெபம். இயேசுவே, படைப்பனைத்தையும் பாகுபாடின்றி நேசிப்பவரே, யாரையும் குற்றப்படுத்தி மனநோக செய்யாதிருக்கவும், மேட்டுமை எண்ணம் கலைந்து உமது திருவுளத்திற்கு பணிந்து நடக்கவும் தாழ்ச்சி நிறை உள்ளம் தாரும். ஆமென். இயேசுவே, உந்தன் தியாகங்கள் என் வாழ்வினை மாற்றிடத்தானோ. உம் கல்வாரி சிலுவை பயணங்கள் என் கல்லான இதயம் கனிந்திடத்தானோ. இயேசுவே, உந்தன் தியாகங்கள் என் வாழ்வினை மாற்றிடத்தானோ. உம் கல்வாரி சிலுவை பயணங்கள் என் கல்லான இதயம் கனிந்திடத்தானோ. இன்னும் நான் மாறிட வேண்டும் ஐயா, இன்றே நான் மாறிட வேண்டும். இன்னும் நான் மாறிட வேண்டும் ஐயா, இன்றே நான் மாறிட வேண்டும். என் சிலுவையை சுமந்திட வேண்டும், உம்
சீடராய் வாழ்ந்திட வேண்டும். இயேசுவே உந்தன் தியாகங்கள் என் வாழ்வினை மாற்றிடத்தானோ. உம் கல்வாரி சிலுவை பயணங்கள் என் கல்லான இதயம் கனிந்திடத்தானோ. கெத்சமனி தோட்டத்திலே எனக்காகத்தானே உம் பாடுகளை நினைத்து உள்ளம் உடைந்தீர். கெத்சமனி தோட்டத்திலே எனக்காகத்தானே உம் பாடுகளை நினைத்து உள்ளம் உடைந்தீர். அப்பா என் துன்பக்காலம் அகலட்டுமே, ஆனால் என் விருப்பம் அல்ல உந்தன் விருப்பந்தானே. அப்பா என் துன்பக்காலம் அகலட்டுமே, ஆனால் என் விருப்பம் அல்ல உந்தன் விருப்பந்தானே. இந்த துன்பங்களை காண்போர் உள்ளம் உருகாது, இந்த துன்பங்களை காண்போர் உள்ளம் உருகாது. இயேசுவே உந்தன் தியாகங்கள் என் வாழ்வினை மாற்றிடத்தானோ. உம் கல்வாரி சிலுவை பயணங்கள் என் கல்லான இதயம் கனிந்திடத்தானோ. பாரமான சிலுவையில் எனக்காகத்தானே கள்வர்களின் நடுவிலே தொங்குகின்றீரே. பாரமான சிலுவையில் எனக்காகத்தானே கள்வர்களின் நடுவிலே தொங்குகின்றீரே. அப்பா என் உயிரை உம் கரங்களிலே கையளிக்கின்றேன், நீர் ஏற்றருளும். அப்பா என் உயிரை உம் கரங்களிலே கையளிக்கின்றேன், நீர் ஏற்றருளும். இந்த துன்பங்களை காண்போர் உள்ளம் உருகாது, இந்த துன்பங்களை காண்போர் உள்ளம் உருகாது. இயேசுவே உந்தன் தியாகங்கள் என் வாழ்வினை மாற்றிடத்தானோ. உம் கல்வாரி சிலுவை பயணங்கள் என் கல்லான இதயம் கனிந்திடத்தானோ. இயேசுவே உந்தன் தியாகங்கள் என் வாழ்வினை மாற்றிடத்தானோ. உம் கல்வாரி சிலுவை பயணங்கள் என் கல்லான இதயம் கனிந்திடத்தானோ. இன்னும் நான் மாறிட வேண்டும் ஐயா, இன்றே நான் மாறிட வேண்டும். இன்னும் நான் மாறிட வேண்டும் ஐயா, இன்றே நான் மாறிட வேண்டும். என் சிலுவையை சுமந்திட வேண்டும், உம் சீடராய் வாழ்ந்திட வேண்டும். இயேசுவே உந்தன் தியாகங்கள் என் வாழ்வினை மாற்றிடத்தானோ. உம் கல்வாரி சிலுவை பயணங்கள் என் கல்லான இதயம் கனிந்திடத்தானோ.
தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள்